இப்போ ஒரு மனிதன் எல்லா இபாதத்துக்களையும் செய்கிறான். ஆனால் அவன் எப்படி தன்னுடைய ரப்புக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்கிறது? தன்னுடைய வணக்கம் மட்டும் போதுமா அல்லாஹ்க்கு நன்றியா இருக்கிறது? அல்லாஹ்வுக்கு நன்றிங்கும் போது நம்மளோட வாழ்க்கை அனைத்துமே நம்ம அல்லாஹ்க்கு நன்றியாக ஆக்கலாம். உலமாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செய்வது சுக்ருன்னு சொல்லுவோம் அரபியில. நன்றிக்கு சுக்ரு அரபியில. சுக்ருங்கும் போது அது வந்து வெறும்ன அது மூணு வகையான விஷயங்கள் அடங்கும். அதில் உள்ளத்தால செய்யக்கூடிய சுக்கர் இருக்கு, ஒரு நாவினால செய்யக்கூடிய சுக்கர் இருக்குது, வெளிப்படையாக நாம் செய்யக்கூடிய சுக்கர் இருக்குது. அது எல்லாமே சுக்கர் தான். உதாரணத்துக்கு உள்ளத்தால நம்ம எப்படி சுக்கர் செய்வோம் அல்லாஹ்வுக்கு? முதலாவதாக நாம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும், அது அல்லாஹ் கொடுத்தா. அல்லாஹ் சொல்லிட்டு அது இஸ்திஹ்பார் சொல்லுவாங்க. மறுபடியும் நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். இன்ஃபேக்ட் சிந்திக்கிறது இருக்குது, இந்த சிந்திக்கிறது இருக்குது. சிந்தனை வந்து என்னது ரொம்ப அல்லாஹ் விருப்பத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. وَيَتَفَكَّرُونَ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ رَبَّنَا مَا خَلَقْتَ هَذَا بَاطِلًا. அவங்க வந்து இந்த வானங்கள் பூமிகள் படைச்சதை பற்றி யோசிப்பாங்க, சிந்திப்பாங்க. ரப்பே, என்னோட ரப்பே, நீங்க இதெல்லாம் சும்மா படைக்கலன்னு சொல்லுவாங்க. அந்த அல்லாஹ் சொல்லி காட்டுறேன். சிந்தனை இருக்குது, அந்த சிந்தனையே ஒரு பெரிய இபாதத்து. ஆக அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த குடைகளை, அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த அருட்கொடைகள் அனைத்தையுமே நம்ம சிந்திக்கிறதற்கு அதுவே பெரிய சுக்கர், அல்லாஹ்வுக்கு நம்ம செய்யக்கூடிய சுக்கர். இரண்டாவது, நாம் வெளிப்படையாக செய்யக்கூடிய சுக்கர் இருக்குது. இப்போ நம்ம அல்லாஹ் நமக்கு அழகான கண்களை கொடுத்துருக்கிறான். அப்படிங்கும்போது இதை வச்சு அல்லாஹோட கட்டளைக்கு அடிப்பட்டு இந்த கண்களை நம்ம பயன்படுத்தணும். அல்லாஹுக்கு மாறு செய்கிற விஷயங்களை பயன்படுத்தக்கூடாது. இது சுக்ரு. இந்த நாவை கொடுத்துருக்காங்க, நாவை கூட நம்ம நல்லதை மட்டும் பேசணும், கிட்டதை பேசக்கூடாது. இது அல்லாஹுக்கு செய்யக்கூடிய சுக்ரு. நம்ம நின்று தொழுகிறோம், இது என்னது? அல்லாஹுக்கு செய்யக்கூடிய சுக்ரு. இன்ஃபேக்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து கேட்குறாங்க, உங்கள் காலில் வீங்கி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலில் வீங்கி இருக்குது. அப்போ அல்லாஹுடைய ரசூல்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, இப்படி உங்கள் காலில் உங்களுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு, உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுருச்சு, அப்படிங்கும்போது நீங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படிங்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஃபலா அகூன் ஆப்தன் ஷக்கூரா, நான் வந்து அல்லாஹுக்கு நன்றி உள்ள அடியான இருக்க வேண்டாமா, இருக்கக்கூடாதா கேட்குறாங்க. ஸோ நன்றி என்பது இப்போ வெளிப்படையாக நாம் செய்யக்கூடிய செயலோ அல்லாஹ்வை நன்றி செலுத்துறோம் நம்ம. அதே போல நாவினால செய்யக்கூடிய இன்னொரு உதாரணம், நாவினால் நம்ம செய்யக்கூடிய இன்னொரு உதாரணம் என்னது? அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகளை அல்லாஹ்வை நாம் மிகுமைப்படுத்துகிற முறையில் சொல்லி காட்டக்கூடிய ஒரு நல்ல பழக்கம். இப்போ நான் வந்து அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் வந்து எனக்கு இந்தந்த கல்வி கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை அடிக்கிறதுக்காக இல்லை. எதுக்காக? அல்லாஹோட பெருமுதவி அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். இல்லாட்டி நான் நல்லா பேசுறேன்னா மக்கள் வந்து என்ன பாராட்டுறாங்க, நீங்க நல்லா பேசுறீங்க பாய் அப்படின்னு சொல்றாங்க. இது அல்லாஹ் இடத்துல வந்தது, அல்லாஹ்னாலதான் இது வந்தது சொல்றது என்னது? அது அல்லாஹுக்கு செய்யக்கூடிய ஒரு சுக்ரு. அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருட்கொடை என்ன பண்ணுங்க? பேசுங்க, வெளிப்படையா சொல்லுங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த உங்களுடைய ரப்பு உங்களுக்கு கொடுத்த அருட்கொடை நிஅமத் இருக்குது, ஃபஹத்திஸ், அதை நீங்க பேசுங்க, வெளிப்படையா சொல்லுங்க. இது என்னது? அல்லாஹுக்கு சுக்ர் செய்யக்கூடிய ஒரு வழிமுறை. அல்லாஹுக்கு சுக்ர் செய்வது என்பது வெறுமனே நம்ம வந்து அல்ஹம்துலில்லாஹ் மட்டும் சொல்றது கிடையாது. அது ஒரு முக்கியமான பார்ட். அது என்னது? வெறும் நாவினால சொல்றது, அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை புகழக்கூடியது எல்லாமே என்னது? சுக்ர், வாயால் சுக்ர் செய்வது. நம்ம உள்ளத்தால வந்து அல்லாஹ் நமக்கு செஞ்ச அருட்கொடையிலே நம்ம யோசிச்சு அல்லாஹுக்கு மனதால நம்ம நன்றி சொல்வது. வெளிப்படையா நம்ம அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது, பாவங்களை விட்டு தவிர்த்து இருக்கிறது எல்லாமே அல்லாஹுக்கு சுக்ர் செய்வது தான். இன்ஷா அல்லாஹ்.